பிரான்ஸ். எனக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியாம ஒரு பெரிய கூட்டமே. கண்காட்சி உங்களுக்கு பிரியோசனமா இருக்கா? நிச்சயமா அது வேண்டாம். ஒரு 2 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சரியான மனவருத்தம். ஃபர்ஸ்ட் டைமா நான் அம்மா ஒரு என்ன சொல்றது? என்ன எல்லாம் ஓகேயா? ரெடியா? பச்சை கச்சானா அம்மா குர்ற மாதிரி அது இப்போ கச்சான் பக்கம் போயிட்டு இருக்கா. அலை மோதும் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் என்னுடைய அம்மாவோட நான் இந்த கண்காட்சிக்குள்ள போக போறேன். போய் அங்க இருக்கிற நிலைமைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறேன். ஸோ 2025ஆம் ஆண்டு காணொலிக்குள்ள எங்க அம்மா அறிமுகப்படுத்துறேன். ஹாய் ஹாய். சரி, இப்போ நாங்க உள்ள போக போறோம். நானும் அம்மா. இவங்க தான் என்னுடைய அம்மா. பேர் வசந்தா. புதுசாக ராக்களுக்கு ஹாய் சொல்லுங்கம்மா. திருப்பி வருவோம். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ விசிட்டர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. முதல்ல நாங்கள் வாசல் இருந்து வருவோம். உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் பார்த்தோம், என்ன வாங்கினோம், அவர் சேர்த்து எங்கள் அம்மா அருமையாக கதைப்பாங்க. ஃபன்னாக இருக்கும் இந்த காணொலி. ஒரு அம்மா மிஸ் பண்ணுறாங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். அம்மா என்ன மாதிரி என்ன சொன்னாங்க? டிக்கெட் எவ்வளோ கேட்டாங்க? டிக்கெட் 2 பேருக்கு 150 ரூபா எடுத்தாங்க. 150 ரூபாமா? உங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்தது? எனக்கு ஏற்கனவே டிக்கெட் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்த்து என்னென்ன வாங்க போகிறீங்க? பார்த்து தானே வேண்டும். இந்த வீடியோ பார்த்து வேண்டனே வந்துட்டீங்க. அவங்க வீடியோ பார்த்து உள்ளே போய் வேண்டனே வந்துருக்காங்க. டிக்கெட்டை கொடுங்க. எப்படி இருக்கு பார்க்க? இப்போ நின்று பார்க்கணும். ஓகே, உள்ள வந்தாச்சு. என்னம்மா வாங்குறீங்க? அப்போ என்ன மாதிரி ஒன்று வாங்கி தாங்களே? சின்ன பிள்ளைல பண்ணி தந்தானே. ஆமா, இப்ப என்ன வாங்குற நோக்கத்தோட வந்திருக்கீங்க? நானும் பாப்போம், பார்த்து விலையெல்லாம் சந்திச்சா வேண்டுங்க. ஓகே, இப்ப இந்த காணொளி பாருங்க. உள்ளுக போய் அம்மா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறாங்க. சரி, இன்னைக்கு சரியான கிரௌடா இருக்கம்மா. பாத்தீங்களா? சரியான வெயில் குறைவு, சனம் வந்துருக்காங்க. நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு சரி, நான் காட்டின பாதையில தான் நீங்க உள்ள போகணும். முக்கியமா வந்தோம்மா எங்களோட உற்பத்தியாளர்கள் இருக்கணும். அவையெல்லாம் வெளியில இருக்கணும். அதையும் நாங்க பார்த்துட்டு போகணும். உள்ள போமா. சனமா இருக்காம் அம்மா சொல்லிட்டேன். இங்க பாருங்க மக்களே, உள்ளுக்க ஒரு மக்களா இருக்காங்க. பொருட்களை வாங்கி நம்ம அம்மா மாட்டிட்டா. அம்மா ஏதாவது வாங்குங்க. வேண்டலையே. இதுக்குள்ள போனா சரியான சனம். உள்ள என்ன இருந்தது? வேற என்ன இருந்தது? இவங்க இந்த அம்மா காணொலிக்கு வராங்க. ஸோ அண்ணன் எந்த நாடுன்னு நீங்களே சொல்லிருங்க. பிரான்ஸ். அம்மா என்ன உயரம் நீங்களே? எப்படி இருக்கு இந்த கண்காட்சி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல நீங்க எதை மிஸ் பண்றீங்க? எள்ளூருண்டை, அந்த மில்டோவியா எல்லாம் அதுதான் இதுக்கு சைடுனா ஒரு இடம் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்களுடைய சிறு கைத்தொழில் பொருட்களை இந்த கண்காட்சி முடிஞ்சு போற வெளியில தான் நாம கொண்டே வச்சிருக்கோம். ஓகே, பாராக்கள் வெளியில வாங்கணும். ஒரு கவலையான ஒரு விடயம் தான். எல்லாருமே கதைச்சிட்டாங்க. வெளியில நீங்க வெளியில போய் வாங்க. ஓகே, காணொலி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் இப்போ ஒரு வருஷமா பார்க்குறேன். நான் பாரிஸ் சந்திச்சது சந்தோஷம். நீங்க மட்டுமா வந்தீங்க? இந்த முறை தனியாக வந்தாங்க. போன வருஷம் நான் பாரிஸ்ல இருந்து ஒரு அண்ணாவை சந்திச்சேன். இந்த வருஷம் உங்களோட சந்திச்சேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து வாங்க, யாழ்ப்பாணம் வாங்க, பாருங்க, பொருட்களை வாங்க. நன்றி. ஆமா, அவர் வலிக்கிறாரு. சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, என்னுடைய சப்ஸ்கிரைபரை நம்ம சந்திச்சுட்டு அப்படியே இப்போ இங்கே இதால போகணுமாம்மா. இதால தான் எல்லாம் வந்தம்மா. எங்களோட உள்ளூர் உற்பத்தி தான். இவரும் இங்கே எல்லாருமே இவரை காணொலி எடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, வாங்குறேன்டா வாங்குங்க. அவங்க என்ன வாங்கி தர சொல்லி கேட்டாங்க. நான் காசு கொண்டு வந்துருக்கிறேன். பாப்பா வீட்டுக்கு தேவைன்னு சொன்னால் ஏதாவது வாங்குவோம். எவ்வளோவா? அதை என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்குங்க. ஸோ அம்மா இதுதான் முதலாவது வாங்க போகிறாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வந்திருக்கிறாரு. எவ்வளோ காலமாக பார்க்குறீங்க காணொலி? ஒரு வருஷமா. உங்களுக்கு பிடிச்ச காணொலி என்ன? இல்லை, நிறைய பிடிச்சிருக்கு. வாங்க அம்மா
தெரியும் என்ன? ஓ தெரியும். எந்த இடம் நீங்கள் யாழ்ப்பாணம்? கொண்டாங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு போடுறதுல ஒரு விமர்சனம் அப்படி ஒன்றும் இல்லையே? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸை சந்திக்கிறதும் ஒரு சந்தோஷம். அது எனக்கும் சந்தோஷம் உங்களை நேரில் பார்க்குறது. எப்படி இருக்கு இந்த கண்காட்சி? யாழ்ப்பாணத்துக்கு பிரியோசனமா இருக்கா? இல்லை பிரியோசனமா நிறைய பேருக்கு பிரியோசனம் உள்ளபடி தான் வராங்க. ஓ அதான். ஓகே, உங்களை சந்திச்சது சந்தோஷம். எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்மாவுக்கு அதான் அம்மா இந்த காணொலி எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபோன் கடையில் கூட்டி கொண்டு போய் இவ்வளோ காசு கொடுத்து வேண்டணுமான்றது ஆச்சரியத்தோடு பார்த்தவங்க. ஆனால் அதுக்கு பிறகு தெளிவு பெற்ற பிறகு இதை பார்த்த பிறகு கட்டாயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். மகன் ஒரு பிரியோசனமும் உள்ள இதுக்கு தான் எடுத்திருப்பாருன்றது. அப்போ அதனால் எனக்கு அம்மாவை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களை காணொலியில் நான் பார்த்துருக்கிறோம். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபோன் ஒன்று வாங்கின காணொலியில் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. அம்மா சனத்தை பாருங்க. சரியா ஓகே, இப்போ 2 கரண்டி வாங்கிட்டீங்க. அடுத்தது என்ன வாங்குற பிளான்? பிரியாணிக்கு தேவையான பொருளை வந்து அம்மா கண்டுபிடிச்சிட்டா பார்த்துட்டு இருக்கா. அந்த இல்லை ஓகேயா இருக்கா? கருவாப்பட்டை இருக்கு, ஏலம் இருக்கு. இது 350 850 எங்கத்த ப்ராடக்ட் இல்லை ஸ்ரீலங்காவில் எங்கே இது? மாத்திரை சைடா? ஆமாம், என்ன பிளான்? என்ன 850 ரூபா. அது நீங்கள் தான் வாங்கணும். நீங்கள் தான் பிரியாணி செய்து தருவீங்க. ஒரு நாளைக்கு வந்து எங்களோட அம்மா அந்த பிரியாணி காணொலி இருக்கு. அது சனம் இல்லை. கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறது. ஆமாம், கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறீங்களா? எங்கே குடிக்க நீங்கள் சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க. சென்னையில் குடிச்சீங்க? சென்னையில் குடிச்சிருங்க. அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கிற பிளான் இல்லை. அவங்க சின்ன சின்ன கரும்பு போட்டு ஜூஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, குடிக்கிறாக்களை குழப்பக்கூடாது. நாங்கள் அப்படி அங்கே இப்போ என்னண்டா எங்கே போய் என்ன வாங்குறேன்னு சொல்லி அவள் குழம்பி போயிருக்கு. என்ன குழம்பி போயிருக்கு? சரி வாங்க பாப்போம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். எவ்வளோ காலமாக என்னுடைய காணொலி பார்க்குறீங்க? நான் நீண்டமாக பார்க்குறேன். இவர் என்னுடைய ஜூனியர்னு சொல்லலாம். அதில் பார்த்து கொண்டிருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் படித்த ஜூனியர். இந்த கண்காட்சி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா? நிச்சயமாக பிரியோசனம் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் போடுங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடம் புது புது பொருளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கும் அது வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. என்னென்ன பொருள் வாங்கினீங்க? இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு இப்பொழுது ஒரு சிசிடிவி கேமரா போட்டு அதெல்லாம் நான் அதன் டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். போக போக பார்த்து எங்களோட உள்ளூர் உற்பத்தியாளர்கள்ட்ட அந்த கொட்டகை எங்கே இருக்குது சொல்லுங்க. நான் இன்னும் போகவே இல்லை. இனி தான் போய் பார்க்க போகிறேன். பட் முன்னுக்கு வந்து அந்த சிரட்டையில் வந்து நிறைய இப்போ கீ செயின் செய்கிறாங்க. அதை இப்போ வந்து அதை வந்து ஒரு ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. இப்போ நாங்களும் வந்து அதுக்கான ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்களும் வந்து இப்போ உதவியல் செய்யக்க சிறு தொழில் முயற்சியில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் கூட ஆக்கிரப்படுத்துகிறோம். ஏன்னா எங்களோட வளங்களை நாங்களே பயன்படுத்தி இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த வெளியேற வழி இருக்குல்ல, அங்கே தான் நிறைய எங்களோட சிறு தொழில் கைத்தொழில் முயற்சியாளர் இருக்கிறாங்க. அங்கேயும் பொருள் வாங்கிட்டு போங்க. நன்றி நன்றி, சந்திச்சது சந்தோஷம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் ஷோப்புக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜே உங்களுக்கு தெரியும். இவருக்கு வந்து விளம்பரங்கள் எதுவும் செய்கிறேன்னு சொன்னால், அதாவது ப்ரொமோஷன் செய்கிறேன்னு சொன்னால் என்ன கண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்களுக்கு தரேன். அழைப்பு ஏற்படுத்துங்க, உங்களுக்கு வந்து காணொலி செய்து தரேன். அதே மாதிரி இவற்றை விசிட்டிங் கார்டு நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். ஸ்டார்ட்லேயே எடுத்து போட்டுருக்கேன். முடிவா செய்யுங்க. நன்றி. அழைப்பு ஏற்படுத்துங்க, வந்து செய்து தருவேன். ஸோ என்னுடைய விசிட்டிங் கார்டு, நம்ம விசிட்டிங் கார்டு எப்படி இருந்து உங்களுக்கு கார்டு நான் எப்படி இருந்து பிடிச்சிருக்கா? சரி, நீங்கள் ஏதாவது பிரியாணி கடையில் ஏதாவது செய்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேண்ணே. சரி, சன்னம் தானே. மக்கள் வெள்ளத்தில் முத்தவெளி இன்றைய இறுதி நாள் என்றதால மக்கள் அதிக அளவாக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு போகிறது எதுக்கு போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல, குழப்பமாக இருக்கு. இப்போ எதுக்கு போய் என்ன பார்க்க போறீங்க? விளங்குது வேற பார்க்க போறீங்களா? இந்தியாவில் பார்க்க போகிறோம். என்னம்மா அந்த பிள்ளையோட சண்டை பிடிச்சு வந்துருக்கீங்க? அம்மா சண்டை பிடிச்சு வந்துருக்கீங்க. சாமான் 800 ரூபாய்க்கு வேண்டினா டிக்கெட் ஒன்று இருக்கா, ஊட்டினா சாமான் தருக்கணுமா? அப்போ வேண்டுங்க அப்படியே கொண்டு போவோம். பாருங்க மகளில் பொருட்களை வாங்குறதுக்கு கவுறதுக்காண்டி மிக்கி மவுஸ் எல்லாம் இருக்குது.
அப்படியே நகர்ந்து கொண்டு போகிறோம். மிஷின் எல்லாம் பூக்கள் எல்லாம் எங்களுடைய அம்மா வியந்து போய் கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடாண்டு வந்து பார்த்தா பூக்கள் எல்லாம் இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு பார்க்க? கை வச்சு வைக்கீங்க. இல்லை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி அது கை வச்சு குத்தி போடும். அப்புறம் ஏதாவது ஸ்டக் ஆகிட்டா உங்களை பிடிச்சி கொண்டு உள்ள வச்சு விட்ருவாங்க. பார்த்து தானே வேணும், பார்க்க தானே வேணும், பார்த்து தானே பொருளை வேணும். வாங்க அங்கால போவோம். ஆ ஸோ இப்போ அங்கால போய் பார்ப்போம். தம்பி கோப்பி எல்லாம் இருக்குது, மாவுள் கோப்பியில் எல்லாம் என்ன ஸோ உங்களுக்கு தேவை இதுதானம்மா. இதைத்தான் இந்த காணொலியில் நான் முழுவதுமாக காட்டியிருந்தேன். இந்த வெளியெல்லாம் போட்டிருக்கோம் மாயில். அம்மா வந்து வெளியே மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. 300 ரூபான்றதும் வச்சுட்டாங்க. லாபமா? ஓகே. அம்மா வந்து ஏதோ வாங்கிட்டாங்க, கதைச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா வாங்கி? கரண்டி 100 ரூபா. கரண்டி, வீட்டுக்கு தேவையான கரண்டி காட்டுங்க. எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டும். ஸோ இதில் ஒரு ரெட் கலர்லேயும் ஒரு பிளாக் அண்ட் ஆஷ்லேயும் வந்து கரண்டி வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா ஒரு கரண்டி 100 ரூபா. லாபமாக இருக்கா? பரவாயில்லை, பரவாயில்ல. ஓகே. வந்த நாங்கள் ஞாபகத்துக்கு வேண்டி ஓகே. சாம்பிள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்லை நல்லா இருக்குன்றீங்க. ஓ சாப்பிடவே இல்லை நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்க. சோழனை சாப்பிட்டுட்டு வேண்டாம் வாரீங்க. இது சரியில்லாத இல்லையா? அது அங்கே போகும்போது வேண்டு போக மாட்டேன். போகும்போது வேண்டுவோம். கடவுளே. ஆமாம் இங்கே எனக்கு இது பிடிச்ச ஒரு இடம். அம்மா மேங்கோ ஜூஸ் பிடிப்போம்மா. மேங்கோ ஜூஸ். அம்மா பாருங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை இதை போடு. ஸோ போன வருஷம் இந்த இடத்துல வந்து நான் நின்றுருந்தேன். கடுமையாக ஏதோ கதைச்சிருக்கேன். அம்மா மாம்பழம், மாம்பழம். அதுக்கு அம்மா பயப்படுத்துறீங்க. மாம்பழம்மா அது என்ன இந்த மரமா தங்கச்சி? இந்த மரம் தான், இந்த மரம் தான். இல்லை இது என்ன மரமா? இந்த மரமா? மரம் வைக்க வீட்டில் இடமே இருக்கும், காணியில் இடமே இல்லை. எவ்வளோ வாங்கம்மா? கிலோ 400 ரூபா. கிலோ 400 வேண்ட போறீங்க? ஓ அவங்க போட்டு. ஓ வணக்கம் வணக்கம். பிரியோசனமாக இருந்த இந்த காணொலி. ஓகே ஓகே பார்த்தேன். ஒரு கிலோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா இல்லது ஏற்கனவே காணொலி? இது பேர் இந்த வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போன இடம் எடுத்து போட்டு விட்டுட்டோம். பிரியோசனமாக இருக்கா? ஓகே சாமான் பண்ணிட்டோம். நல்லா இருந்ததா? ரொம்ப சந்தோஷம். பாருங்க செக்ஷன் அங்கே இருக்கு. டி 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 அந்த அந்த வீடியோ நான் அங்கே சொல்லியிருந்தேன். நான் பார்த்தேன் 45-50 நம்பர் கடை இங்கே இருக்கும். இதுக்குள்ள இங்கே தான் இருக்கும். ஆமாம் இதுக்கு ஆமாம் அதுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி இந்த கண்காட்சி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா? ரீசார்ஜில் ஞாபகம் சாமான் பண்ணிட்டோமோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் என்ன வாங்கினீங்க? உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் தான் அந்த ரீசார்ஜில் முழுக்க செய்கிறது. அகப்பை கரண்டியல் இப்போ யாழ்ப்பாணத்தில் 2025 இந்த கண்காட்சி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. பிரயோசனமாக இருக்கு. நாங்கள் ஒரு வருஷம் பாருனாங்க. யாழ்ப்பாணம் ஓட நீங்க காரநகர்லேருந்து வந்துருக்கிறீங்க. இந்த யூடியூப்பையும் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இப்படி சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணுறது சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஆமாம் என்ன மாதிரி வாங்கிட்டீங்களா? மாம்பழம் மாம்பழம் வாங்கிட்டீங்க, சாதிட்டீங்க. ஹாய் வந்திருக்காங்க பாருங்க. அடுத்த வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காரு. தம்பி வா, எவ்வளோ காலமாக என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறாய்? நீங்கள் தொடங்கினது வந்து சப்ஸ்கிரைபர் தான். சும்மா எல்லாம் சொல்லப்படாது. இவர் வந்து என்னுடைய ஒரு தம்பி. மாம்பழம் மாம்பழம் மாங்காய் இல்லை மாம்பழம். ஏய் பாய் அம்மா இது என்ன சொல்லுங்க பாப்பா? இதுதானம்மா இந்த கூடியில் வந்து சிற்பம் செய்கிற முறை. சிற்பங்கள் செய்யுது. இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? பார்த்ததே இல்லையானே? அம்மா எல்லாம் இதெல்லாம் பார்த்தது இல்லை. அவங்களுக்கு நான் கூப்பிட்டு இதை காட்டியிருந்தேன். சிற்பங்கள் செய்கிறேன். நல்லா இருக்கு. பிள்ளையார் எப்படி வர? ஆமாம் பிள்ளையார் எப்படி வர பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கேனே. ஓ நான் கீறுவன் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ எல்லாம் மிஷினரி வந்துட்டு. மிஷினரி நீங்கள் நம்ம அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை இந்த புள்ள பார்க்குது, நானும் பிள்ளைய பார்க்குறீங்க. பார்த்தது. ஓகே அப்படியே வேறு வேறு விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். மக்கள் வெயில்னாலும் நிறைய பேர் வராங்க. என்னம்மா? ஓ வர வர ஆக்கள் கூட வாங்கினா ஆக்கள் கூட இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காலுக்கு நோவுதாம் தனக்கு. அப்படி ஹாய் வணக்கம் வணக்கம். ஆமாம் இவங்க அம்மாவா? இவங்க என்னோட சப்ஸ்கிரைபர். வணக்கம், உங்களை சந்திச்சது சந்தோஷம். வாங்க.
இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது உங்களோட அம்மாவோட வந்திருக்கிறீங்க. அம்மா என்ன பேரும்மா? வசந்தகுமாரி. ஓகே, இன்றைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க? ஜனனி இந்த கண்காட்சி உங்களுக்கு பிரியோசனமா இருக்கா? நீங்க என்ன வாங்கினீங்க? சில காணொலிகளுக்கு வந்திருந்தாங்க. இந்த கண்காட்சி எப்படி உங்களுக்கு பிரியோசனமா இருக்கா? எங்களுக்கு வந்து எதிர்கால ஃபியூச்சரில் வந்து தொழில் செய்கிறதுக்கு தேவையான இதுகளை நாங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் நிறுவன உரிமையாளர்கள். ஆனால் இருந்தாலும் பலதரப்பட்ட தொழில் வல்லுநர்கள், புதிய புதிய கம்பெனிஸ் வந்திருக்குது. அதால் நிறைய பேருக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு எதிர்கால இது இருக்குது. ஆனால் இதில் ஒரு இந்த ஃபியூச்சர் இதில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுல ஒரு 1 மினிட் எப்படிங்க எங்களை இந்த உள்ளூர் உற்பத்தியாளருக்கு வந்து எங்களை இந்த பெரிய ஸ்டோல் கொடுக்காதது எங்களுக்கு ஒரு சரியான மனவருத்தம். வெளியில் கொடுத்துருக்கணும். அந்த இடமும் வந்து அவருக்கு சூட்டபிள் ஆனதில்லை. இப்போ நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுமா சேர்ந்து நாங்கள் ஸ்பான்சர் வச்சிருக்கிறோம். அந்த ஸ்பான்சர்லேயே நாங்கள் இதால் போயிட்டு திரும்பி இதுக்குள்ள வரையலுமாண்டா அது வரையலாதான் மீள டிக்கெட் எடுத்து வாசல் வழியாக வர சொல்லி இருக்கணும். அப்படி அதால் நிறைய பேர் வந்து அங்கே போகாமல் காலையே திரும்பி நான் கூட திரும்பி வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் எனக்கு இதுக்குள்ள லீவ் எக்ஸல் கொடுக்க கிடக்கு, நிறைய கிடக்கு. நான் குடும்பத்தோடு வந்தபடியே என்னுடைய மகள் வைஃபாக்களை கூட்டிகிட்டு போய் அந்த இதை காட்டுவோம்னு சொல்லி அங்கே பாதையில் போக அங்கே வாசலில் சொல்லினோம் இதில் வரையலாது, நீங்கள் திருப்பி வாசல் வழியாக தான் வரணும் பண்ணினோம். அப்போ எல்லாருக்கும் வந்து சூட்டபிள் ஆகாது. நாங்கள் நினைச்ச நேரம் நாங்கள் எங்கேயும் போய் வரக்கூடியதாக இருக்கணும். அதனால் எங்களுக்கு அடுத்த முறை நிச்சயமாக எங்களோட இந்த பெரிய பிளாக்குகளை வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சகல தரப்பட்ட தரப்பினரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நடக்கும். ஆமா, என்ன விளையாட்டு கொண்டு இருக்கீங்க? பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க. கண்காட்சியில் வந்தால் உள்ள இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால பாருங்க வெள்ளக்காரனே இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்ம அம்மா வந்து இப்போ இழப்பாறை கொண்டு இருக்கிறாங்க. என்ன கலச்சிட்டீங்களா? ஓகே, நாங்கள் வேறு இடங்களை போய் பார்ப்போம். ஆனால் இதில் பாருங்க இவ்வளோ பேர் பாருங்க, இவ்வளோ பேர் வராங்க. ஓகே, என்னுடைய அடுத்த சப்ஸ்கிரைபரை வந்து சந்திருக்கிறேன். ஆனால் அவர் மாஸ்க் தான் வந்து போட்டுருக்காரு. பாரு மொத்த காட்டுங்க, ரிவீல் பண்ணுங்க. எவ்வளோ காலமாக என்னுடைய காணொலி பார்க்குறீங்க? உங்களோட இப்போ 2 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல? எல்லாமே உங்களோட வாய்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஓ நன்றி. உங்களோட வாய்ஸுக்கு தான் அடிமை. நன்றி, சந்தோஷம். இந்த கண்காட்சி உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோலுக்கு வந்திருக்கீங்க பொறுப்பு அப்படியா? இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா? ஒரு ஸ்டோல் வச்சிருக்கிறாங்கள்ட்ட நான் ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கா? 2024 பார்க்கல 25 எப்படி இந்த ரெண்டுக்கும் பயில சொல்லுங்க. நான் 24 நான் வரையில 24 நான் இப்போ தான் வந்து ஒரு 5 மாதம் எங்களோட ஷோரூமுக்கு. ஆனால் ஓகே, எல்லாமே ஓகேயா இருக்கு, பிரச்சனை இல்லை. எங்களோட ஷோரூமில் இருக்கிறத விட இங்கே கழிவாக தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கே இருக்கிற ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே விலை மலிவாக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் லாபமாக இருக்கு? ஓ, எல்லாம் நல்ல லாபமாக இருக்கு. நேற்று சரியான கிரௌட் ஒன்று கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு தான் சரியான கிரௌட். நேற்று பின்னேரம் ஓகே, கடைசி நாள் ஆனால் சரியான கிரௌட் சரியான கிரௌடாக இருக்கு. நன்றி. தொடர்ந்து காணொலியில் ஓகே ஓகே, உங்களோட வீடியோ எதிர்பார்க்குறோம். ஒரே நன்றி. ஸோ நம்மளோட அம்மா பாருங்க இந்த நேரத்தில் ஏதோ தேடிட்டு இருக்காங்க, இன்னும் பொருள் கிடைக்கல. என்னம்மா என்ன மாதிரி என்ன கட்டம் ஒன்றும் முடிக்கல, செட் ஆகல, அவங்க செட் ஆகலையாம். சமையல் என்றாலே அம்மா, அப்படியான ஒரு அம்மா. என்ன அவங்க வந்து பாருங்க, இதான் அம்மாக்களுக்கு வித்தியாசம். பெருசா கடையில வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன் அம்மா. இப்போ என்னன்னா இந்த பிக்கப் வாகனத்தின் விலையை கேட்டு ஆகணும்னு சொல்லி அம்மா வந்திருக்கிறா. எட்டியெல்லாம் பார்த்துருக்கா அம்மா. என்ன விலை சொல்றீங்க? 1,69,00,000. ஏசி எல்லாம் இருக்குதான். அம்மா என்ன வாங்க போறீங்களா? எத்தனை பேர் போக? எனக்கு வந்து இப்படி ஒன்று வாங்கணும்ன்றது கனவு. அம்மாக்கு அதை சொல்லி இருக்கிறேன். ஸோ அதான் அவங்க சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. 5 பேர் போகலாம், இன்னைக்கு இருக்கல. இதான் நான் சொன்னேன், அந்த கனவை வாங்கணும். என்னோட ஒரு கனவு ஒன்று இருக்கு.
ஸோ இதனுடைய கனவு வாகனம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதில் விலையை கேட்டாலே அதிர்ச்சியாக இருக்கு. நல்லா இருக்கு என்னம்மா எல்லாம் என்னென்னா கார் மாதிரி ஆக்களம் இருந்து போகலாம், பின்னாலையும் வந்து பொருட்களையும் வச்சு கொண்டு போகலாம். இதை தான் நான் சொன்னேன். இதுவரை பயணங்களுக்கு எல்லாம் நல்லது. காசு இருந்தால் எடுக்கலாம் என்ன? ஓகே, காசு தான் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் என்னம்மா? ஒரு நாளைக்கு எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு எடுக்கிறோம். கனவு காணுங்களேன்னு சொல்லிக்கிறாங்க என்ன? நாளைக்கு எடுக்கிறேன். காலை நேரம் வேற எடுக்கிறேன். அவங்க எல்லாம் சனத்தை பாருங்கம்மா, கூஞ்சி கூஞ்சி பார்த்து பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வாகனமாம்மா, மோட்டார் சைக்கிள். நல்லா இருக்கு. என்னண்டா இது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 1,65,00,000 இதெல்லாம் கம்பெனி சைனாண்டியாம். இதில் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போதைக்கு கார் வாங்குற பிளான் இல்லை. இல்லை இருந்து பாருங்களேன். 2 கார் இருக்குது. இதுதான் இப்போ எல்லாருமே வந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. சைனா கம்பெனி என்ன? சைனா இப்போ எங்கள் அம்மா வந்து உள்ளே ஒரு டிரைவர் சீட்டில் இருந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. வாங்க இருங்க இருந்து வேறுங்க. யா ஆமாம் இருந்து வேறுங்கம்மா, இருந்து வேறுங்க. அம்மா வந்து உள்ள இருந்து பாக்குறா. நல்லா தான் இருக்கு. அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எடுக்கலாமே. இருந்து பாக்குறதுல தப்பே இல்லையம்மா. முன்னுக்கெல்லாம் பாருங்க. இது ஓட்டோ மாடல் என்ன? என்ன வேற எங்க போவோம்? வீட்டை போவோம். இதான் அம்மா ஃபர்ஸ்ட் டைமா நான் அம்மா ஒரு காரில் டிரைவர் சீட்டில் இருக்கிறது இந்த இதில் நானே முதல் முறையாக வந்து பார்க்குறேன். ஸோ இங்காலே பாருங்க ஒரு ரெட் கலரில் ஒரு கார் இருக்கு. அம்மா 1,65,00,000 இருந்தால் சொல்லுங்க, எடுத்துட்டு போவோம். சரி வாங்க வெளியில் வாங்க. சரி செம்மையா இருக்கு, நல்ல கார். பின்னாலே பாருங்க. ஓ சாரி, காருக்கு பாதுகாப்பு போலீஸ். நல்லா இருக்கேன். பின்னால தான் காட்டுங்களா அம்மாவுக்கு? ஆமா வா அம்மா எப்படி இருக்கு? மிட் நைட் தானே? ஆமா உங்களுக்கு பிக்கப் பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருக்கா? பிக்கப் நல்லா இருக்கு என்ன? ஓகே வாங்க போ. தேங்க்ஸ் அண்ணா, சந்தோஷம். என்ன சொல்லுவாங்க? ஸோ 2 கார் பாப்போம். பிப்ரவரி வந்து கார் இறங்குதான். இது வந்து சைனாண்டு. ஆனால் இதே கார் இங்கே வந்திருக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜப்பான் அப்படி இப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி அப்படி போகும்னு சொல்கிறாங்க. இப்படி கார்கள் ஜப்பான் மாடல்கள் அதை தாண்டி போகும்னு சொல்லினோம். ஆமாம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு கண்காட்சி? வேற இல்லை என்ன? ஃபோன் வாங்க போறீங்களே? ஒரு அண்ணன் ஃபோன் விற்கிறாரு. ஐயா ஃபோன் என்ன விலை ஐயா? அம்மா ஃபோன் எடுக்க போறா. என்னென்ன ஒரு பிரைஸுக்கு இருக்குது. 18,000 இருக்குது, 18,750 இருக்குது, 40,000 இருக்குது. உங்களுக்கு என்ன பிரைஸ்? 40,000. உங்கள்ட்ட ஃபோன் இருக்குல்ல? என்ன யூடியூப் சேனல் இதில் பார்க்குறீங்க? யார் வாங்கி தந்த ஃபோன்? அந்த ஃபோன் நான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். மாறு சொல்லி. ஓகே, இப்படி ஃபோனெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா எங்கள் அம்மா வந்து மும்முர் அம்மா வந்து ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்காங்க. துவாய். ஸோ துவாய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து 1,200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. விரிங்க அப்படியே பாருங்க, பெருசாக நல்ல பெருசாக இருக்கு. எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும்ன்றதால அம்மா வந்து அம்மா இது என்ன மாதிரி வாங்கலாம் தானே? வேண்டும். ஸோ இது வந்து நாங்கள் வேண்ட போகிறோம். ஸோ எனக்கு வந்ததில் இது ஒரு பிரியோசனமாக இருக்குது. விலையும் கொஞ்சம் பரவாயில்லை. இது வேண்டதா முடிவெடுத்துருக்கோம். பாருங்க செருப்பு வந்து அவங்க வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையானது. இது பரவாயில்ல, இது கொஞ்சம் லாபம். இதுலயும் உண்டு, ஜனக்கும் உண்டு, அப்பாவுக்கும் உண்டு வாங்கியிருக்கிறாங்க. லாபம் என்ன? பரவாயில்ல, வீட்டுக்குள்ள ஓடுறதுக்கு ஆண்டி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மணிக்கு இப்படி சனமா கிடக்குது. சாப்பாடு நேரம் கூட லீவில ஒரே சனமா கிடக்குது. வந்து வருஷத்துக்கு ஒரு வைக்கிறது. அதனால வந்து ஒரு வித்தியாசமா எல்லாம் சனம் வருவாங்க. வித்தியாசமா வந்து அம்மா கண்டுபிடிச்சிட்டா. அதை வந்து பார்க்க
சாடி பூ வைக்கிறது பூ வைக்கிறது என்ன நல்லா இருக்கு. பூ வைக்கிறது பூக்கள் வைக்கிறது இல்லையம்மா லைட்டுக்கு கொடி விடுறதாம்மா. கூடி விடுறதா கடவுள் நிலையால முடலை வச்சாங்க. உடல மேல பார்த்து நான் அதாடி பூ வைக்கணும் வச்சு உள்ளூர் பத்தி எங்க விக்குது அது எந்த இடம்? நாங்க அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். இங்க பாருங்க இதுதான் அந்த இடம். இப்ப என்ன கவலைன்னு சொன்னா இங்க வந்து வாங்கிட்டு அதாவது இங்க வாங்கிட்டு அதால உள்ள போக இயலாது. எல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க வந்து இங்க வந்து பொருட்களை வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து இதுல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க பார்க்க போறது உள்ளூரில் உற்பத்தி செய்யற முக்கியமான பொருட்கள் இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா இது என்ன கேளுங்க. இது என்ன புள்ள இது என்ன சாமான்? இது கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலை பவுடர் ஹீமோகுளோபின் குறைபாடு மற்றது சுடுதண்ணிக்க போட்டு குடிக்கலாம். பாத்தீங்களா கருவேப்பிலை எல்லாம் செய்யறாங்க. பவுடர் செய்யறாங்களே நாங்களே காய வச்சுட்டு அரைக்கிறேன். மற்ற பீட்ரூட் பவுடர் செய்யறாங்க. மற்ற ஆயில் செய்யறாங்க. எது பீட்ரூட் பவுடர்? பீட்ரூட் பவுடர். பீட்ரூட் என்ன செய்யறது? செய்யறாங்க பேஸ்ட் பேக் பவுடர். அது வந்து சீயாக்காய் பவுடர். சீயாக்காய் பவுடர். ஆட்டுப்பால்ல செய்யற சோப்புகள் இருக்குது. ஆட்டுப்பால் சோப்பா. அம்மா ஆட்டுப்பால் சோப்பு பாத்தீங்களா? ஆட்டுப்பால் சோப்பா. ஆட்டுப்பால் இதான அந்த உள்ளூர் நுரைக்குமா? நுரைக்குமா? அதோட சேர்த்து என்னுடைய விசிட்டிங் கார்டை வந்து அக்கா இந்தாங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளம்பரம் வேண்டாம் கோல் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். இப்போ என்னன்னா அம்மாண்டா தமிழ் வரும். அவர் வந்து அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்றவர். இன்றைக்கு எங்க அம்மா வந்துருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? இது என்ன விலை பண்ணினீங்க? இது 2,750. 2,750 ரூபா. இது என்ன தேவைக்கு பாவிக்க போறீங்க? இது நான் இப்போ இப்படி டிராவல் வரதால இந்த டயட்ரி டைம்ல டயட் அதாவது சாப்பாடு இதுக்குள்ள பயறு, இதுக்கு கவுப்பி, இதுக்கு கொஞ்சம் ரைஸ், சிக்கன் வாங்கி வேற கட்டி கொண்டு போவோம். மரக்கறி அப்படி வச்சுக்கொண்டு போய் ஈஸி இதுல. கஷ்டப்படுத்தவே இல்லை. எங்க அம்மா அப்படி அம்மா நல்லா அம்மா வீடியோ பார்த்துருக்கீங்களா? இத்தனை பார்த்துருக்கு ஃபோன் வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஆமா இவர் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. கனடா போயிட்டாங்க அம்மா. எப்போ வர அம்மா? அம்மா வருவா. கனடால யார் இருக்கிறா? அம்மா அண்ணா அண்ணாக்கள் இருக்கிறமா. அம்மா அண்ணா ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களை ஆளை கூட்டிட்டு ஓகே வாங்க உள்ள போய் பார்ப்போம். சரியா சரி ஓகே ஓகே சந்தோஷம். என்ன அம்மா இது வந்து உள்ளூர் உற்பத்தி. இது வந்து இங்கேயே செய்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலே வந்து இது ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா சேவை பேப்பர் இது எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து செய்கிறாங்க. பாஸ்கர் என்ன செய்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? ஆளா ரெண்டு தெரியாது என்ன? ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் மக்களே. அதே மாதிரி ஆமாம் இங்கே வாங்க எங்களோட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் வந்து வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளூர் உற்பத்தியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கலாம். நாங்கள் போவோமே. ஸோ இதான் நான் சொன்ன அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள். ஆமாம் நீங்கள் கேட்டீங்களே இதில் வந்து அந்த குரக்கன் மாக்கள் கேட்டீங்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இது ஆட்டாமாவை 450. இதான் தேடி திடீரா உள்ள வைக்கலையா நீங்கள் ஒருத்தர் புலம்பிட்டா எங்கே அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஆளை கூட்டிட்டு வாங்க. என்ன வில்லை குரக்கன்மா ஒரு கிலோ என்ன இந்த மாதிரி வெளியில போட்டு விட்டாங்களே என்ன? இது என்ன சாமா? வெளியில போட்டது பிரச்சனை இல்லையம்மா. அம்மா வெளியில போட்டது பிரச்சனை இல்லை. உள்ள வந்து உள்ள போயிடலாம். என்ன செய்யறது? சாப்பிட அதான் பிரச்சனை. அதே மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டா நல்லா இருந்திருக்கு. சரி சரி விட்டு இது பண்ணுவோமே நாட்டம். ஓ நீங்க வேண்டுங்கம்மா. புறக்கண்ணா நாங்க வேண்டி வச்சது பிரிப்பா. ஓகே அம்மா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து ஆட்டமா அப்படியே என்ன சொல்றது இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கு. எங்களோட பொருட்களை எங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதில் வந்து ஆட்டமா பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஆட்டம் ஆட்டமா அப்படின்னு சொல்லி போட போறேன். ரொட்டிகள் ரொட்டி சொல்றதுக்கா? ஆமா ஸ்டார்ட்ல வந்து இந்த பிரான்ஸ் அண்ணன் கேட்டார் அந்த வடையல் எங்க இருக்கு அந்த அப்பளம். ஆமா குறிஞ்சா அப்பளமா? என்ன அப்பளம்? குறிஞ்சா அப்பளம். குறிஞ்சா அப்பளம். குறிஞ்சா இலையில அப்பளம் வேண்டுறீங்களா? பாப்பா வேணுங்கிற உள்ளூர் உற்பத்தி இல்லம்மா. இதெல்லாம் உள்ள இல்ல பாத்தீங்களா? வேண்ட போறீங்களா? வேண்டுவோம். ஸோ இப்போ எங்க அம்மா வந்து குறிஞ்சா அப்பளம் வந்து வாங்க போறாங்க. அப்பளம் உள்ளூர் உற்பத்தி வாங்கணும் அம்மா கூட்டிட்டு வந்து
எள்ளுப்பா கேட்குறா. இது நீங்கள் சாம்பிளும் கூட சாம்பிள் வச்சிருக்கணும் அங்கே எடுங்க பார்ப்போம். ஸோ சாம்பிளும் வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் அவங்களோட தொடர் விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேறுமெண்டா தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாங்கலாம். இந்த காணொலி பார்க்குறார்கள் வாங்கலாம். ஆமாம் சாப்பிடுங்க குறிஞ்சா இலை அப்பளம் இதெல்லாம் நீங்கள் தயாரிக்கிறது என்னக்கா? நல்லா இருக்கு. ஆமாம் இது நானும் வந்து வாங்க போகிறேன். கொஞ்சம் பர்சனலாக வாங்க போகிறேன். வல்லார எல்லாம் 200 ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கிறேன். வாங்க போறீங்களா? இது ஒன்றை வேண்டுவோம். ஓகே அம்மா வேண்டுவா முடிவெடுத்துட்டாங்க. மக்களை வேறங்க 200 ரூபாய்க்கு அம்மா வந்து பிரியாணி போடுறது. பிரியாணிக்கு போடுறது. இதை போடுங்க. அம்மா வந்து உள்ளுக்க வாங்கினதை விட வெளியில வந்து வாங்குறதான் வந்து 2 வாங்குறதான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய இந்த கிராமிய சந்தை, எங்கள் உள்ளூர் உற்பத்திகளுக்கு வந்து ஒதுக்கின இடம். இலங்கையில் இருக்கிற வேறு ஆக்களும் வந்து விற்பனைகளும் செய்து கொண்டிருக்கணும். இப்போ இதுக்குள்ள போனவா ஆளை காணையில் உங்கள் உள்ள நிற்கிறான்னு நினைக்கிறேன். நிற்கிறா வேறுங்க. ஸோ இந்த மலிவு விலைகளில் வந்து இருக்கிற பொருட்களை வந்து வாங்குறதுக்காண்டி உள்ளே போனவா 10 நிமிஷமாவது ஆள் வெளியில் நிற்கிறேன். அம்மா இந்த கடைக்கெல்லாம் நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன விலை? 150 படி தான் எடுத்தேன். இது 400 ரூபாவும் சாப்பாடு எனக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்துல மும்முரமா வாங்கிட்டு இருக்காங்க. உள்ளூர் பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஐயோ அம்மா விடுற வாடா தெரியல. தொடர்ந்து பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு? 200 ரூபாயும் வாங்க போறாங்க. சரி வாங்கிட்டு வாங்க. ஆமா இதெல்லாம் எங்கட உள்ளூர் உற்பத்தி. இங்க பாருங்க மதுரை தொல்பொருள் அபிவிருத்தி கூட்ட வச்சாங்க. உள்ளூர்ல செய்யறத யாழ்ப்பாணத்துல செய்யற பொருள் வேண்டாம் இல்லையா? காணுமா? ஓகே உண்மையிலேயே இந்த கண்காட்சியில இந்த இடம் தான் பிரியோசனமா அம்மாவுக்கு படுது. என்னம்மா சரி பெட்ஷீட்டை கண்டுட்டா இதே ஒரு வழி வாங்க தான் போறான்னு நினைக்கிறேன். வாங்க போறான்னு நினைக்கிறேன். அம்மா எவ்வளவா? 500 ரூபா கொண்டு வாங்கிட்டா. இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப உள்ள பொருட்கள். வணக்கம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து பாக்குறீங்களா? சந்தோஷம் உங்களை சந்திச்சது. எப்படி உள்ள எப்படி பிரயோசனமா இருக்கா? பரவாயில்ல. என்னோட சொல்றது கடையில வாங்குறத ஒரு 50 ரூபா 20 ரூபா குறைச்சிங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேன். இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் வந்து என்ன சொல்றது டூல்ஸ்ல இருந்து எல்லா சாமானும் ஒரு கராச்சி துறக்கிறதுக்கு தேவையான சாமான் நல்ல பிரயோஜனமா இருக்கு. முழுக்க தாய்வாண்டையும் என்ன சொல்ற இந்திய சாமானும் சூப்பரா இருக்கு. நல்ல மலிவாகவும் இருக்கு. நான் இப்ப இது உங்களோட நான் துபாயில இருந்து வந்து இப்ப 3 வருஷமா 3-6-7 வருஷத்துக்கிட்ட இது இந்த சேனல்ல என்ன விருப்பம் உங்களுக்கு? என்ன கேட்டகரி என்ன சொல்றேன் நீங்க போடுறது வந்து சேனல் முக்கியமான தகவலை தான் போடுறீங்களோ இல்லையா அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் சில பேர் வந்து இதை பார்க்கல ஆட்டாம இருக்கு. இப்ப நாங்கள் பக்கத்துல இருக்கனால வந்து பாக்குறோம். எவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறது உங்களோட சேனல் நம்பி தானே இருக்கு. அவர் வந்து துபாயில இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு வந்துருக்கீங்க. அப்படித்தானே 7 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காரு. இந்த சேனல்ல அங்க இருந்தெல்லாம் பார்த்துருக்காரு. ஓகே நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். இது டாட் சோடி 650 ரூபாய். இது நல்லா ஆனா தடியோடைய விலை குறைவு தானே, கொஞ்சம் குறையுங்களேன். 500 ரூபா போடுங்க. 500 ரூபா போடுங்க. 2 எடுக்கிறேன். ஆனா வாங்குறது லாபம் மக்களே. இது கொஞ்சம் லாபமா இருக்கு. வேண்டும் ரெண்டு துண்டு தடி வேண்டாம் போறோம் வைக்கிறீங்களா? அது வேண்டாம். என்ன சாமான பஞ்ச வேற சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு எல்லாம் கூடிய ஐட்டங்களா கிடக்குது. நல்லா இருக்கு. ஓ ஆமா பண்ணிக்கிடுவோம். வேணாம் ஆமா போற இடம் எல்லாம் வந்து பொருட்கொள்ளான் பாருங்க. அங்காலையெல்லாம் பொருட்கொள்ளான் அங்காலயம் இருக்குது.
வேலையெல்லாம் இப்போ ரெடி ஆகினா ஒரு இரவு வந்து சனம் பெறும் என்னம்மா சரியாம்மா நாங்கள் வந்து புளக்கை வந்து முடிப்போம் அம்மா என்ன சொன்னால் நீண்ட நேரம் ஆயிடுது அப்போ இது என்ன நல்ல ஒரு ஐட்டமாக கிடக்கு நாங்களும் சுத்தலாம் போல கிடக்குது நீங்கள் சுத்தலாம் கூட வெயிட் தாங்க தெரியாமா ஓ இங்க எல்லாம் பெரியாக்கள் எல்லாம் சுத்தினோம் தானே சரி எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கம்மா உங்களுக்கு இந்த கண்காட்சியில் என்ன பிரியோசனமாக இருந்தது பிரியோசனம் சாமான்களை கொஞ்சம் விலவுறவா இருந்தது வேண்டி கொண்டு போகிறோம் நல்லா காட்சிகள் பார்த்துருக்குறோம் ஓகே வேறு என்னதா இது எல்லாம் ஓகே நல்லா இருக்கும் எல்லாமே சரி அம்மா வேண்டா அப்படியே வந்து நாங்கள் வெளியேற போகிறோம் வாங்க வெளியேறுவோம் மாங்காய் எல்லாம் இருக்குதான் ஐயோ கடவுளே மாங்காய் கண்டு போகிற காணொலியை முடிக்க கொண்டு பார்த்தா முடிகிற மாதிரி தெரியல திடீர்னு மாங்காய் கொய்யாக சோழன் பக்கம் அம்மா சென்று கொண்டிருக்கிறா மாம்பழம் என்ன போறீங்க மாங்காய் வட்டின மாங்காய் என்ன வில்லை கொய்யாக்காய் வட்டி எவ்வளோ ஆக்க கொடுக்குறீங்க இந்த பேக் 200 இதையும் வேண்ட போகிறான்னு நினைக்கிறேன் தூளுப்பு எல்லாம் போடும் எவ்வளோ அம்மா பேக் இது 200 200 அம்மா வந்து வாங்கியிருக்காங்க 150 நிறுத்து வச்சிருக்கோம் ஓகே மக்களை 2025ஆம் ஆண்டு கண்காட்சி இன்றைய தினம் எத்தனையாம் தேதி அண்ணா 26ஆம் தேதி இந்தியோட முடிவு கண்காட்சி வந்தமுமே பிரயோசனமாக இருந்தது நாங்களும் வீட்டுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்கி அம்மா முடிகிற மாதிரி தெரியல அம்மாண்ட பொருள் வேட்டை தொடர்ந்து போது இங்கே சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருக்குது ஓகே மக்களை அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை மனதில் வீட்டுக்காரங்களை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம் ஸோ அம்மா ரெடி ஆகிட்டேன் இந்த அம்மா வந்து இந்த 2025ஆம் ஆண்டு முதல் காணொலியில் அறிமுகப்படுத்துறது நன்றி மக்களே இந்த மாங்காய் என்னம்மா என்னம்மா எல்லாம் ஓகேயா ரெடியா பச்சை கச்சானா அம்மா விடுற மாதிரி அது இப்போ கச்சான் பக்கம் போயிட்டு இருக்கா முடியல சாமி நன்றி மக்களே நன்றி காணும் எனக்கு காணும் ஐயோ கடவுளே கச்சான் பக்கம் பாஞ்சிட்டா நான் திருப்பியும் வீதிக்கு வந்துட்டேன் காலை பாருங்க வெஞ்ச கையில் உள்ள பொருட்கள் அம்மா அம்மா விடுற தெரியல